கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, By the grace of our Lord Jesus Christ பரிசுத்தருடைய பிரசன்னம் and the presence of the Holy Spirit, நம் யாவரோடும் இருப்பதை நினைத்து it is always with us. I remember தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். we should thank God. எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நேற்று நாம் தியானித்தோம். As we meditated yesterday, Paul said, writing the same thing again to you is not a trouble to me, it's for your sake. நாங்கள் சொல்வது மறுபடியும் சொல்வது The thing which we say again and again, எங்களுக்கு வருத்தம் அல்ல. it is not a trouble to us. ஒருவேளை உங்களுக்கு அது வருத்தமாக இருந்தாலும் கூட, But if it has a trouble to you, உங்களுக்கு ஒரு வேளை சொன்னதையே பேசணும் சொல்லி அதை தள்ளி நீங்கள் மற்ற காரியங்களை யோசிப்பீர்கள் என்று சொன்னால், if you think like that, if you are moving and skipping this thing and thinking about the next thing, ஒரு நாள் அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். it will be a good for you. வேத வசனம் என்பது All the scriptures are, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. it is like a two-edged sword. வேத வசனம் God's word, தேவ மனுஷனை God's people, கண்டித்து it will instruct them, உணர்த்துகிறதா இருக்கிறது. it will always teach them, அது கடிந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. it will have an anger on them. அது நம் வாழ்க்கையிலே நம்மை குறித்து ஏதோ நம்மை வேதனைப்படுத்துகிறது, நோகடிப்பது போல வார்த்தைகளா இருக்கலாம். We may think like the word comes like bittering us, but it's not like that. ஆனால் அது பின்வரும் காலத்திலே But in the later days, நமக்கு நலமாய் இருக்கும். it is a good for us. பிள்ளைகளை சிறு வயதிலே கண்டிக்கும் போது, When we teach or instruct our child in the very beginning itself, அது பிள்ளைகளுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். it will be difficult for the child. அந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பாகத்தான் இருக்கும். They can't able to understand what you're doing. பின்னால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து விட்டால், But when they get older in the அந்த life, கடிந்து கொள்ளுதல் என்பது that instruction is, அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கை கொடுத்திருக்கும். that will bring a discipline in them. அந்த பிள்ளைகள் ஒழுங்காய் நடக்கும்போது When they were in a disciplined place, பிற அந்த பிள்ளைகளை குறித்து பாராட்டுவார்கள். when other people look at them, they will treat them good. இது எங்கிருந்து வந்தது? But where did this come from? கண்டிப்பின் மூலமாய் வந்தது. By instructions only. அவருடைய குறைகளை உணர்த்தின மூலமாய் வந்தது. By instructing their weaknesses only, it came. அதனால்தான் So வேதமும் கூட Bible also, கண்டிப்பதை, it is always instructing. அந்த வேதத்தினுடைய காரியங்களை ஊழியர்கள் சொல்லுவார்கள். Where the God's servant will always share this. அது நாம் யாவருக்கும் நலம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should accept it is for our good. நாங்கள் எல்லாம் அப்படியாகத்தான். We are also the same like that. திருச்சபையிலே கண்டிக்கின்ற போதனைகளை கேட்கும்போது, When the God's servant teaching from the Bible, அன்றைக்கு பாரமாய் இருந்தது. it was a burden to us. இன்றைக்கு எங்கள் அனுபவத்தில் பார்க்கின்ற போது, But when we look from our experience, அவர்கள் அன்றைக்கு கண்டிக்காவிட்டால், by not instructing, அவர்களின் குறைகளை சொல்லாவிட்டால், if they didn't point out our mistakes, நான் குறைவை எண்ணாதபடி தொடர்ந்து குறையோடு கூட ஓடிக்கொண்டிருப்பேன். with all their mistakes, I have been leading this life. இது ஒரு குறை, If it's a weakness, இது தவறு, if it's wrong, இப்படி செய்யக்கூடாது, you should not do like this. இப்படித்தான் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வேண்டும், This is the manner you should worship God. இப்படியாகத்தான் தேவனை தேட வேண்டும் என்று This is the way you should seek the Lord. அவர்கள் சொல்லுகிற காலம் இருந்தபோது, By their instruction in the time, எனக்கு அது கட்டாயம் ஏதோ ஒரு கடினமா இருந்தது. I feels like it is a pressure to me. என்னை ஏதோ அவர்கள் கட்டாயப்படுத்தி தங்களுக்குள் இழுத்துக்கொள்ள யோசிப்பதா யோசித்தேன். I think like they are putting in compulsion and making us to follow them. ஆனால் இன்றைக்கு But today, அதுதான் ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. that brings a development in me. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's பிலிப்பியர் word. 3:14 Philippians chapter 3 verse 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I go forward to the mark, even the reward of the high purpose of God in Christ Jesus. இது நலமாயிருப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு Not only it is good in today, இன்னும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். we should continually run. பவுலே சொல்கிறார், தொடர்கிறேன். Paul is saying, I'm running forward. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முடிந்தது அல்ல. Christian life is not a end life. ஒரு படிப்புக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. Education has an end. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. For everything there is an end. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிவு என்பதே கிடையாது. But the spiritual life, it has no end. தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். We should always go forward இது and forward. நித்திய அழைப்பா இருக்கிறது. It is an everlasting. அதைதான் பவுல் சொல்லுகிறார், That is what Paul says. பரம அழைப்பு சொல்லி. He is saying a high purpose. இது சாதாரணமான அழைப்பு அல்ல. This is not a normal one. உலகத்தின் அழைப்பு என்பது, All the worldly calling out, அது குறைவான அழைப்பு.
there may have some weaknesses. அது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில ஒரு முழுமையை கொடுக்காத அழைப்பு, It will never give a completeness. திருப்தியை கொடுக்காத அழைப்பு, It will never give that satisfaction. முடிகின்ற அழைப்பு அல்ல. It is not. It is an end of ஆனால் it. தேவ அழைப்போ பரம அழைப்பா இருக்கிறது. But God's calling is a high purpose. அழைப்பு மாத்திரமல்ல, Not only calling, அங்கே ஒரு பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். and it is also saying there is a reward for that running. ஒரு மேன்மை அங்கே காத்திருக்கிறது. There is a glory behind that. அந்த பரம அழைப்பிலே That great purpose. ஒரு மகிமை இருக்கிறபடியினாலே There is a glory in that. நான் பூமியிலே முடிக்க முடியாது. We will not complete in this world. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். We should forwardly going. நான் எவ்வளவுதான் பேசினாலும், How much ever I am speaking, முதிர்ந்தவன் அல்ல, I am not a matured one. எனக்குள் குறைவு இருக்கத்தான் செய்கிறது. I have weaknesses in us. ஓடுகிறேன், I am running. குறைவை மறக்க ஓடுகிறேன், I am running for the weaknesses. குறைவை குறைக்க ஓடுகிறேன். I am running for the weaknesses. என் வாழ்க்கையிலே இன்னும் பலவிதமான காரியங்களை பின்பற்றாதபடிக்கு வெறுக்க ஓடுகிறேன். In my life, I want to avoid certain things. For that reason, I am running. தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்க வேண்டும். Continually, we should go forward. யாரும் போதிக்கிற யாவரும் For the one who are preaching, முடித்தவன் அல்ல, they are not fully matured. தொடர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். In a day-to-day life, they are running forward. அதை தான் பவுல் சொல்லுகிறார். That is what Paul is saying. இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I am running for that purpose. 15 சொல்லுகிறார். When you look at verse 15, he says, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையை இருக்க கடுவோம். then let us all who have come to full growth be of this mind. எந்த சிந்தை இருக்க வேண்டுமாம்? What mind they should have? தொடர்கிறேன், They should follow. முடிக்கவில்லை. They didn't end there. ஒருவேளை ஒரு சிலர் யோசிக்கலாம், Some people may think like எனக்கு this, எல்லாம் தெரியும், I know everything. நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் சொல்லி. I have completed everything. அது தேவனுடைய அழைப்பல்ல. That is not the purpose of God. இன்னும் ஒழுங்காய் ஓடுவோம், We should continually forward. இன்னும் உண்மையாய் ஓடுவோம், We should truly lead this. இன்னும் நியாயமாய் ஓடுவோம், We should with the honest we run forward. நீதியாய் ஓடுவோம். We should with the righteousness. நமக்காக ஒரு மேன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. There is a reward kept for us. நமக்காக ஒரு உயர் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a purpose for that. ஒப்பு கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, தொடர்கிறேன், I am running forward. நான் முடிக்கவில்லை, I didn't end here. தொடர்கிறேன், I am running forward. இன்னும் எனக்குள் குறை இருக்கிறது. I have many weaknesses. நீ எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் இன்னும் முழுமை இல்லை. I am not of the full expectation which you have. இலக்கையே நான் நோக்கி பார்க்கிறேன். I am looking at the running race. நான் வேற யாரையும் பார்க்க I மாட்டேயா, am not looking at anybody. உம்மை பார்க்கிறேன். I am looking at you. முடிக்கும் வரைக்கும் உம்மை பார்க்கிறேன். Till the end I am going to முடிய look at நீ you. கிருபை செய்யும். Help me to end this. தொடர்கிறேன் அப்பா. I am continually moving ஸ்ரீதரதொரு forward. வியாதியா, Oh, we thank you for நன்றியோடு that. I ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for that. ஆண்டவர் நடத்துங்க. Lord, lead me. இயேசுவின் நாமத்தில் பிதா. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.